கதை சொல்றது, அது கேட்கறது, அப்புறம் கதை வந்து தானே வந்து சொல்றது, அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தது, அது எப்படி நடந்தது, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சிறு வயசுல சின்ன குழந்தையா இருந்துச்சு, எந்த வியாதி ஒன்றும் கிடையாது எனக்கு. சும்மா உட்கார வச்சா உட்கார்ந்து கொண்டு இருப்பான். ஒரு மோகன் மாதிரி மந்தன் மாதிரி இருந்துன்றது. அப்படி இருக்குச்சு என் தகப்பனார் வந்து என்னவோ இப்படி பையன் இப்படி இருக்கானே என்ன அப்படி சொல்லிட்டு வந்து குளிக்கிறதுக்கு நம் குளத்துக்கு போய் குளிக்கிறது, என்னை குளிப்பாட்டுறது, அப்புறம் வெளியே இருந்தது. அப்போ அந்த பிராமணெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ எனக்கு இந்த ஜெபம் ஒன்றும் பண்ணணும் எனக்கு தோணுது. ஆனால் யாரை கேட்கறது, அவள் சொன்ன நமக்கு சொல்ல மாட்டான் அப்படின்னு அதே மனசில் இருந்து ராத்திரி பஞ்சாட்சர உபதேசம் பண்ணேன் காதில். அப்புறம் அது நமக்கு பரமேஸ்வரன் நமக்கு உபதேசம் பண்ணியாச்சு சொல்லிட்டு அதையே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தேன். சதா ஜபம் பண்ண ஒரு ஜப சித்தியாச்சு. அதாவது சில புராணங்கள் கேட்கறதுக்காக எங்கள் தகப்பனார் அழைச்சிட்டு போவார். அங்கே போய் அழைச்சிட்டு போகிறோம், அங்கே கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் தமிழ் சொல்லுவார், எனக்கு தமிழ் தெரியாது இருப்போம். ஆனால் தமிழ் சொன்னாலும் கூட அது பூரா டேபிள் காட்டு மாதிரி எடுத்துருவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே என் தகப்பனார் எல்லாம் பையன் எப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு சரி என்னுடைய சகோதரர்களுக்கும் அம்மாவுக்கும் சொல்கிறது சொன்னால் அது சொன்னதை அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது ஒரு வாரம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அது மறந்து போயிடும். அடிக்கடி இந்த மாதிரி புராணம் கேட்கறதுக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். அப்புறம் இது ஒரு சித்தியாகி ஜனங்கள் எல்லாம் வந்து பெரிய சாது பெரிய மகான்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்க்குறது வருது, என்ன கேள்விகள் கேட்குறது. கேள்வினா இதுதான் நான் சொல்கிறது. அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்தில் நம்ம பகவான் சன்னிதியில் இருந்து பகவான் தரிசனம் பண்ண ஒரு சாது வந்து வந்திருந்தார். அவர் என்னோட கேள்விப்பட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அப்புறம் அவர் பேசிக்கொண்டு இருந்தார். இந்த சித்தியெல்லாம் சொன்னார். இந்த சித்திகள் வினோத மாத்திரம் வரும், உத்தியை தாராதைங்கிறது இருக்குது. இந்த சித்திகள் எல்லாம் வருவன வினோதமாக இருக்கும், பேர் தான் இருக்கும், புகழ் தான் இருக்கும், மறுபடியும் மோட்சத்துக்கு அது வழி இல்லை. அதனால இது பிரயோஜனம் இல்லை. இந்த சின்ன வயசில் இப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இந்த சித்தியெல்லாம் போயிடும். அப்புறம் எது போல இப்போ இந்த மந்திரிகள் பதவி மந்திரி பதவினா ஒழுங்கு தான் போடும், சித்தி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னார் அவர். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நீங்கள் வந்து வேதாந்தம் தெரிஞ்சுக்கோ, வேதாந்தம் படிங்கன்னு சொன்னார். சரிண்ணா, அப்போ எது வேதாந்தம் சொல்லிக் கொடுங்கன்னார். அப்புறம் கைவல்யமும் முதலிய வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு நல்ல பாடமாக இருந்தது. அப்புறம் சில நாள் ஆச்சு. அப்புறம் அதன் பிறகு எப்படி இருக்குச்சே, நம்ம இன்னொரு பக்தர் அந்த பகவானுடைய பக்தர் ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். அவரையும் அழைச்சி கொண்டு அந்த சுவாமி அங்கே வந்தார் என்கிட்ட. அப்புறம் இந்த கதையெல்லாம் சொன்னார். அவர் இப்படி படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, தன்னுடைய யதார்த்த ஆத்ம விசாரம் பண்ணி ஞானத்தை பண்ணணும், இல்லாவிட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா. அப்போ அவள் ஊருக்கு நீங்கள் அங்கே வாசிட்டம் அங்கே படிச்சுட்ருக்கோம், அங்கே அந்த வாசிட்டத்தை கேட்டுக்கிட்டு தான் நல்ல விஷயம் அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் வாசிட்டம் படித்தோம். வாசிட்டம் படித்தப்போ அங்கே அநேகம் பேர் வந்து வாசிட்டம் படித்த அந்த கதைகளெல்லாம் சிகித்து வசனம் 1000 வருஷம் இருந்தார், முக்தார்கள் 30 வருஷம் சமாதி இருந்தார், இப்படி எல்லாம் சமாதியில் இருந்ததுன்னு சொல்கிறார். எனக்கு ஒரு நியாயம் வந்துடும். என்ன இப்படி சமாதி இருந்ததுன்னா இந்த சுவாமி நமக்கு சொல்கிறாரே, அவர் ஒரு நிமிடம் மட்டும் இருக்க காரணமே, அப்போ நமக்கும் இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறதா, இப்போ சமாதி இருக்கிறவளை யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு இது ஆகசாரத்தோட அவர் கேட்டேன். அவருக்கு கேட்டுக்கிட்டு ஏன் அப்போ சொன்னேன், இந்த வேதாந்தங்களில் அப்படி படிக்கிறதானா, அனுபவத்தில் ஒன்றும் இல்லையா, சமாதி இருக்கிறவள யாரும் இல்லையா, ஏன் இல்லாமல் திருவண்ணாமலை ரமண மகர்ஷி இருக்கார், 14 வயசுலேயே வந்தவர். அவர் எந்த சாஸ்திரம் ஒன்றும் படிக்கலை, மகாஜானியாக ரிஷியாக இருந்திருக்கார். அவர் ஞான தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லையே இப்போ இல்லாமல் இப்போ இருக்குன்னார். இது கேட்ட உடனே எனக்கு ஒரு உடம்புல ஒரு உலகாங்கிதமும் ஒரு கண்ணில் தண்ணீர் எல்லாம் வந்தது. அப்புறம் உடனே எனக்கு ஒன்று அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அப்புறம் அவரை கேட்டேன். அப்புறம் சில நாள் பொறுத்து போகிறாங்கன்னா அப்புறம் நேரங்க திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவண்ணாமலைக்கு வந்து பகவான் கந்தாசிரமத்தில் இருந்துகிட்டு கந்தாசிரமத்தில் இருந்துகிட்டு போய் நமஸ்காரம் பண்ணி உட்காந்துருக்கோம். அப்புறம் ஆளுக்கு ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. அப்புறம் பகவான் வந்து பார்த்துட்டு அப்புறம் பகவான்கிட்ட சொன்னேன். பகவான் மலையாளம் தெரிஞ்சவங்க நான் மலையாளத்தில் எல்லாம் சொன்னேன். அப்புறம் இப்போ உனக்கு அப்புறம் நான் கேட்டால் இந்த மாதிரி எனக்கு மனசு அந்த ஜபமும் போயிடுது, இந்த வேதாந்த அனுபவம் சமாதியும் வர்றதில்லை. அதனால இப்போ நான் மனசை ரொம்ப குழங்கிட்டு வந்திருக்கேன். பகவான் எனக்கு
மனசாந்தியை கொடுக்கணும். அப்புறம் பகவான் வந்து பார்த்துட்டு, ஏன் உன்னை நீ அறிந்தாயாக உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்ன நீ கேட்கையாத இது நீ யாருன்னு தெரிஞ்சுட்டோன்னா அது துக்கத்துக்கெல்லாம் இடம் இல்லையே, நீ கைவிலத்தில் படிச்சிருக்கியேன்னு கேட்டான். எனக்கு என்ன, நீ உன்னை நீ அறிந்தாயாக என்ன அர்த்தம் தெரியும், ஒன்றும் இல்லை. உன்னை நீ அறிந்தாலும் சரீரத்தில் நான் இருந்தாலும் நமக்கு சாதாரணமான இது அப்படி இருந்துச்சு. அது கேட்டார். அப்புறம் பகவான் அது அர்த்தம் எனக்கு புரியலன்னு நான் முடிச்சுட்டு இருந்தேன். அது பகவானத்தில் எப்போவும் பேசினா நம்ம தெரியலன்னா பேசாமல் இருந்தால் அதுக்கு வழக்கம் சொல்லுவார். அந்த மாதிரி வழக்கமாக பேசாமல் இருந்தேன். மனசு என்கிறது நினப்பு தான். நினப்பு எங்கிருந்து வர்றதுன்னு பாரு. அப்போ நினப்பு எங்கிருந்து பாருன்னு, நினப்பு எங்கிருந்து வர இப்படி கை இப்படி வந்தது கருத்தில். அப்போ நான் எப்போவுமே புருவமத்தில் தான் அப்போ லட்சியம் வச்சு ஒரு இது பண்ணிடுறேன். அப்போ இங்கே தான் மனம் போட்டுக்கு அப்படியே சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். உடனே ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி அடிச்சது. அடித்த உடனே சரீரமெல்லாம் மறந்து போச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் ஊகம் நமக்கு பகவான் சமாதி அனுபவம் கொடுத்துட்டு போல் இருக்குன்னு பகவான் என்ன பார்த்துட்டு இருந்தது, நானும் பார்த்துட்டு இருந்தேன். உடனே ஒன்றும் தெரியல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தது. அப்புறம் அங்கே சாப்பிட கூப்பிட்டாங்க. அங்கே போய் சாப்பிட்டேன். மறுபடியும் 2ஆவது தடவை அவன் சாப்பிட்டா மறுபடியும் பகவானத்தில் வந்து உட்காந்துருந்து விட்டுட்டு உட்காந்துருந்து இருந்தால் இப்படி பகவானை பார்த்து கொண்டே இருந்த ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு மின்னல் அடிக்கும். உடனே சரீரம் எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் அப்படியே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கும். அப்புறம் எனக்கே சரீரம் இருக்கையில் தொட்டு பார்க்குறது இருக்கா இந்த மாதிரி உள்ள ஒரு அனுபவம் உண்டாയിരുന്നു. இப்படியாக 18 நாள் இங்கே இருந்தேன் நான் கர்நாடகத்தில் 18 நாள். அப்போ என்ன அந்த காலத்தில் யாரும் அதிகாரிகள் ஒன்றும் கிடையாது. யாரோ பிச்சை சாப்பிட கொண்டு வர்றான், அதில் போட்டு விட்றான். சாப்பிட்றதுல ஆயிருக்கு அவ்வளோ கூப்பிட்டு சொல்லுவார், பகவான் மாறு அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனால் அப்படியே 18 நாள் இருந்தது. அப்புறம் எனக்கு தோணுது, நம்ம இங்கேயே குருவனுடைய சாப்பாடே சாப்பிட்றதுக்கு முறையில்லை, நம்ம குருவுக்கு இது நாம தானே பண்ணணும், நமக்கு அது கைங்கிற ஒன்று எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வந்து நம்ம ஊருக்கே போகலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு போனால் எனக்கு நான் சின்ன வயசுல சாமியார் பார்த்து அங்கே ஒரு ரூமெல்லாம் உண்டு, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டான், அங்கே போய் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சமாதியிலே இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் போனேன். அங்கே சில நாள் அங்கே தங்கி இருந்தேன். சில நாள் தங்கி இருக்க இந்த அனுபவம் இருக்குது, முந்தி இருந்த அனுபவம் இருக்குது, அது குறையறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, அது காணும். இப்படி சில நாளாக பழைய ஆசாமியாக போய் ஆகிட்டேன். ஓஹோ, இது நம்ம குருவனுடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு வந்தது போல் இருக்குது, நீ அங்கேயே போக வேண்டியதான். அப்படி இருந்து நான் பகவான் வந்து ஞானம் வந்த உடனே பகவான் திருச்சூருக்கு போயிருக்கலாம், நம்ம வந்து தப்பு தான் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போனேன். 2ஆவது தடவை இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ அப்போது பெருமாள் சுவாமி தான் அவருக்கு பகவான் கைங்கறி பண்ணணும், மற்றவெல்லாம் யாரும் ஒன்றும் தொடப்பட்டார். அவருக்கு நான் வந்தது வந்து எனக்கு மறுதினம் இந்த கோவலூர் மடத்தில் ஏதோ ஒரு விசேடம், அவருக்கு அங்கே போக வேண்டியிருந்தது. இங்கே யாரும் இல்லை பகவானுக்கு அசுர பண்ணுறதுக்காக. அப்புறம் என்னை அவர் வந்து நீ இங்கே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கோ, நான் இன்னொரு 10 நாளில் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு பகவானுக்கு இந்த வெந்நீர் வைக்கிறது, இது வழி இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஒரு கலைஞர் எடுத்து கொடுக்குறது எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி இருந்துட்டு அவர் வேடு. அப்புறம் பகவான் நான் மறுபடியும் கேட்டேன், இந்த மாதிரி முந்தி இங்கே இருந்தது, அங்கே போனப்போ எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு. சத்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதேன்னு கைவெளிகள் இருக்குது. சத்குருவனுடைய சாநித்தியத்தினால் இப்போ பகவான் சன்னிதியில் உட்கார்ந்த சாநித்தியத்தினாலேயும் நூலிடத்துல அதிகமான பிரியம் இருக்கிறதுனாலையும் இந்த அனுபவம் வரும். ஆனால் அது நிலைக்காது, ஸ்தித பிரச்சனை ஆகணும். அது தாரணை பண்ணி 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 சிரவணம் மனநா நித்தியாசனத்துக்கு கொண்டு வரணும். அதனால் அது சரியாக போயிடும். இப்போ கீதையோட ஸ்தித பிரச்சனைன்னு சொல்கிறது இல்லையா, அதை ஸ்திரப்படுத்தணும். கைவெளியத்தில் கூட நரகொடி பரித்தமெல்லாம் நாட்டியம் வெளியகம்பம் உரமுறை குத்தி குத்தி உறப்பிக்கும் உபாயம் போல பரமசத் குரு நூலன்பு பற்றிய மனோவிருத்தி திருமொழி வர சந்தேகங்கள் அடிக்கிறாரும். அது மறுபடியும் எத்தனை தடவை வச்சாலும் நிறைய படித்து வந்து சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் ஞானமும் இருக்குன்றோ அத்தனை நாளும் இது வரைக்கும் நம்ம திருப்படி தோற்றுருக்கோம், காண்பான் காட்சி பொழுது வரைக்கும், அது வரைக்கும் சிரவண நேரத்தை விடக்கூடாதுங்கிறது அதிலே சொல்லியிருக்குன்னு சொன்னார். அதன் பிறகு நான் அதைத்தான் அரிட்டான் பண்ணிக்கிட்டு வர்றேன். அப்புறம் எனக்கு இந்த கலக்கமும் இல்லை, ஏதோ பகவான் அனுகிரகத்தில் இப்படி இருந்துருக்கேன். பகவான் அங்கே முதல் தடவை வந்தபோது உங்களுக்கு அந்த நாய்க்குட்டி பற்றி நீங்கள் ஒன்று அதெல்லாம் சொல்லணுமா? சொல்லுங்க. அதாவது ஏன்னா அவர் முதல் தடவை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உபதேசம் கொடுத்ததா இருக்கு. சொல்கிறேன்.
அப்போது நான் முந்தி படித்த அந்த குரு இருந்தாரே, அவர் சொல்லியிருக்காரு, குருவனிடத்தில் போய் பார்த்தா அவர் எது சொல்கிறதோ அது முதல்ல சத்தத்தை அதை உபதேசம் அங்கே எடுத்துக்கொள்ளணும்னு முந்தி நான் படிச்சிருக்கேன். அது இங்கே வந்தால் பகவான் ஒன்றும் கேட்கறது இல்லையே. அப்புறம் வந்தப்போ பகவான் இந்த மார்கழி மாதம் இந்த 2-3 நாய்க்குட்டி அங்கே இருக்குது. அதில் இந்த கேவர் கஞ்சி அது காய்ச்சி கொடுக்குறது வழக்கம். அங்கே யாரும் இல்லாதனால ஒரு கேவர் மாவு ஒன்று ஒரு டப்பியில் வச்சுருக்கு. பகவான் கவண்டாரம் இருக்குது. கும்முட்டி அடுப்பில் பகவான் குளிர் காய்கிறது வழக்கம். அந்த கும்முட்டி அடுப்பில் இந்த கவண்டாரத்து ஒரு தண்ணி கொஞ்சம் விட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த டப்பியை திறந்து ஒரு மாவு எடுத்து அதில் போட்டார். நான் இன்னும் காயகல்பம் தான் தான் பண்ணுறா போல் இருக்குது. இப்போ சாதுக்களில் காயகல்பம் கொடுப்பான்னு சொல்லுவது இந்த மாதிரி ஏதோ கல்பம் பண்ணுறார் பகவான், அது நமக்கு கிடைக்கிறத பேசாமல் இருப்பார் ஒன்று. அப்புறம் குரு சொல்லாமல் செய்யப்படாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதனால் கேட்காம இருன்னு சொன்னால் இருக்கணும், இருவனும் இருந்து போகணும் போகணும், இருன்னு சொன்னால் தான் இருக்கணும், போகணும் தான் போகணும் அப்படின்னு இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதனால் அவர் சொல்லாமல் நானும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு பேசாமல் உட்காந்துருந்தார். அப்புறம் வெளில பண்ணார். அப்புறம் மெதுவாக பகவான் நான் உட்காந்துருக்க அதுக்கு என்னை தாண்டி அந்தாண்டு போய் அந்த கூடையை எடுத்து விட்டது. இந்த நாய்க்குட்டிகள் 4 ஓடி வந்தது. வந்தால் இந்த கஞ்சி சுட்டுடுமே சொல்லிட்டு பகவான் இப்படி இப்படி வலிக்கிட்டு இருக்காரு. அதுகள் வரையும் குதிக்கிறது. அதில் நான் பிடிக்கலான்னு இருக்குது, சொல்லாமல் செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்து பகவான் துடிப்பை கண்டு இந்த 4 பிடிக்கினார். அப்போ நான் 4 குட்டியை விட்டேன். அப்புறம் அந்த கஞ்சி ஆறுன பிறகு ஒரு சின்ன தட்டில் விட்டுட்டு ஒவ்வொன்றா விட்டுக்கிட்டான். வெறும் எல்லாரும் சண்டை போடுங்க இருக்குது. ஒன்றா விட்டான், ஒவ்வொன்றா விட்டது. அது குடிச்சு அது வயிறு ரொம்ப விட்டுனா அந்த தண்டை போடுது. அப்புறம் இன்னொன்று, அப்புறம் அந்த மாதிரி 4 விட்டேன். அப்புறம் அதன் பிறகு பகவான் உட்காந்து அது அது கடமை கல்லில் ஒன்றுக்கு போகிறதா இருந்துச்சு நாய்க்குட்டிகள். அதுக்கு ஒன்று போனால் பகவானுக்கு இருந்து எழுந்திரிச்சு போய் அந்த கவுண்டர்ந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அங்கே துணி கிடந்தது அது தொடச்சாங்க. நம்ம செய்யாமல் சொல்லாமல் செய்யப்படாதுன்னு நானும் தடிச்சுட்டு இருந்தேன். ஒரு தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு. 3ஆவது தடவை நான் இப்படி இடிக்குதுன்னு பார்த்தேன். சரி தொடையினார். அப்போ சரி சரி நான் 4 நம்ம இப்படி அர்த்தம் பண்ணேன். 4 எப்படின்னா 4 வேதங்களையும் பிடிச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றா விடுறது வந்து ஆசைகளை ஒவ்வொன்றா விடுது. என்னுடைய அர்த்தம் ஒவ்வொன்றாக விடுன்னா. அப்புறம் தொடைன்னு சொன்னது அந்த மனசில் இருக்கிற அழுக்க தொடைய அப்படிங்கிற அர்த்தமாக பண்ணிக்கின்று. இதுதான் முதல் உபதேசம் இருக்குது. அப்புறம் இங்கே கீழே வந்தப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே இந்த மடத்துக்கெல்லாம் போய் சம்பிரதாயத்துக்கெல்லாம் பார்க்குறது, அவள் அங்கே பாயணம் படத்தெல்லாம் கேட்குறது உங்களுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி அந்த மாதிரி ஊக்கம் இருந்தது. அப்படி நீங்கள் இந்த கோயிலூர் மடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தபோது நீங்களும் என்னடா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாளே நீங்கள் ஒரு சொன்னீங்க, அது சொல்லுங்க. அப்புறம் தான் இங்கே வந்த பிறகு இந்த கோவில் பெரிய மடங்கள் எல்லாம் அவள் தான் வந்து ரொம்ப ஆச்சாரங்கள் எல்லாம் உண்டு. அவளுக்கு நான் என்று பேசப்படாது, அடியேன்னு தான் சொல்லணும். இப்படியெல்லாம் இருக்குது. நான் ஒரு தடவை அங்கே போனேன். அப்புறம் அங்கே 6 போனாலும் நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணால் நமஸ்காரம் பண்ணதான் அவளுக்கு இது இந்த மாதிரி இருக்குது. நான் போய் நமஸ்காரம் பண்ணல. ஏன்னா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி இன்னொருத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நான் நமஸ்காரம் பண்ணவே இல்லை. அப்படி இருந்துட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தேன். அப்புறம் திரும்பி வந்தப்போ ஏதோ பேச்சு வந்தப்போ, ஆமாம் நீங்கள் மடத்துக்கு போகிறீங்க, மகாதேவ சுவாமி எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணியான்னு கேட்டான். அவர் என்ன பகவானுடைய பகவானுடைய சிஷ்யர்கள் தானே அவரெல்லாம். அதனால் நான் நமஸ்காரம் பண்ணலை. அவர் சாதாரணமாக உட்கார்த்ததுனால சரிண்ணா. அப்புறம் மறுபடி அவள் எப்படி பேசிக்கொண்டு இருந்தாருன்னா அடியேன்னு பேசிக்கொண்டு இருந்தார். ஒரு தடவை நான் இப்படி நான் என்று பேசிக்கொண்டிருக்கச்ச யாரோ ஒருத்தர் கேட்டு என்ன ஒரு பகவானத்தில் இத்தனை நாள் இருந்ததுன்னு சொல்கிறாரு, ஆசிரமத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாரு, இவருக்கு இன்னும் சாதுக்கு பேசுகிற முறையே தெரியலையே அப்படின்னார். அப்புறம் நாங்கள் புகழ்ந்து அடியேன்னு சொல்லணும் போல் இருக்கு அப்படின்னு இது பண்ணுறேன். அப்புறம் நானும் அடியேன்னு பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் மறுபடி இங்கே வந்து ஏதோ ஒரு நாளைக்கு யாருக்கும் வந்து கதை சொல்லிச்சே இந்த சம்பவம் பகவான் காதில் பட்டுச்சு. அப்புறம் ஏன் நமஸ்காரம் பண்ணலன்னு கேட்டார். அப்புறம் நான் பகவானை தவிர வேறு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறாரு இல்லை. ஓஹோ, பகவானை ரொம்ப நீ கண்டுபிடிச்சி விட்டா போல் இருக்கு. பகவான் இந்த சோபாவில் இருக்கிற ஆராடி தான் பகவானா அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு, சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லிவிட்டு, நீ எங்கே நமஸ்காரம் பண்ணாலும் உன்னோட உபாசனை முழுக்க உன்னோட குருவுக்கு தான் சேரும். அதனால் இப்போ நம்ம உங்களுக்கு நமஸ்காரம் உங்களுக்கு இல்லை, பகவான் நினச்சி பண்ணாங்க எங்கே இருந்தாலும் பண்ணலாம்.
அதுதான் முறை. நான் அவருக்கு பண்ணப்படாது. அது போகிற இடங்கள்ல அவளுக்கு தகுந்தபடி நடக்கிறது தான் மரியாதை அப்படின்னு அதுக்கு அது படிச்சு விட்டேன். அதன் பிறகு அப்புறம் நான் எங்கே போல நமஸ்காரம் பண்ணுறதுன்னா பகவான் நினச்சோம் நமஸ்காரம். அது மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதன் பிறகு வந்து இப்படி பேசுறது அடியேன்னு சொல்கிறது சொன்னார் பகவான். அது நானுன்னு பேசப்படாதானே, இங்கே எல்லோரும் நானுன்னு தானே பேசுறது. அவள் அந்த மாதிரி ஏதோ குறையாக சொல்கிறார். நான் சின்ன பெரிய நானுன்னு சொல்லுன்னாரு. அகம் பிரமாசு நானா, அகமகவன் அனைத்து நானுங்கிற அந்த பெரிய நானுன்னு சொல்லு. தேக நான் என்றால் தானே குறைவு. அதனால் அகம் சொல்லு அப்படி சொல்கிறது தானே அப்படின்னா. அப்புறம் எனக்கு அது வந்து ஒன்றும் புரியலை. அப்புறம் மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த மடங்கள்ல உள்ள படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. அப்புறம் மறுபடியும் இங்கே ஆசிரமத்துக்கு வந்துக்கிட்டு எல்லாம் வரும். வந்தால் வந்து கேட்குறது என்னன்னா, இங்கே வந்தால் இன்னொன்று நீங்கள் வந்து சொல்லிட்டாலே, அதாவது இது யார் உனக்காகவான்னு பகவான் ஒன்று கேட்டது ஒரு தடவை. ஆமாம். அதாவது மடத்துக்கு போய் வேதாந்தம் படிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வந்தது இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அந்த சங்கல்பம் வந்தோடனே நீங்களும் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பகவான் வெளில வந்தபோது ஜாடையா கேட்டது, யாருக்கு உனக்காகவா அப்படின்னு கேட்டது. அது அப்புறம் நான் வந்து அது சொல்லுங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு என்ன நமக்கு இந்த வேதாந்த வண்ணம் ஒன்றும் தெரியலையே. நம்மளோட ஆசிரமத்தில் பகவானத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. நம்ம இங்கே ஒன்றும் சொல்லாவிட்டால் அதான் என்னமா முட்டாள்களாக வெறும் சாப்பாட்டு ராமனாக இருந்துருந்தானே வரும். பகவான் சன்னிதிக்கு ஒரு குறவு தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஒரு தடவை இந்த மாதிரி இது கேட்டேன். ஒரு வேதாந்த ஒரு சம்பாஷணில் போனேன். அங்கே போனால் இப்போ திருவண்ணாமலையில் இருந்த சுவாமி வந்திருக்காரு. பகவானத்தில் ரொம்ப பழகினவர். அவரை நம்ம இன்றைக்கி சம்பாஷணம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன்,